எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நம்பர் 2, 500 கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்தக்கூட தமிழக அரசு கிட்ட நிதி இல்லையா? அப்போ தமிழக அரசு கல்விக்குன்னு ஒதுக்கக்கூடிய நிதியை கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பார். அது மட்டும் கிடையாதுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கல்வியை தனியார் மயமாக்குறதுங்கிறது தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருப்பாரு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க. இந்த சங்கம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூல், அதாவது பிரைமரி, செகண்டரி, நர்சரி, சிபிஎஸ்சி இவங்களுக்குலாம் தனித்தனியாக ஒரு சங்கம் இருந்திருக்கு. இந்த சங்க உறுப்பினர்களாக ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை அமைச்சிருக்காங்க. இந்த சங்கத்தை டிசம்பர் 31, 2024 அப்போ இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு மாண்புமிகு தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு 9 செட் ஆஃப் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டான ரேஷியோவில் கட்டப்பட்ட பிரைமரி, நர்சரிக்கு நீங்கள் பெர்மனெண்ட் அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, டிசம்பர் 31, 2023 முன்னாடி ப்ரைவேட் கட்டிடத்துக்கு, பள்ளி கட்டிடத்துக்கு நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, 75% அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டை அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் நாங்கள் நிறைய சட்ட ரீதியான சிக்கலை ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கு எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உதவி பண்ணுற விதமாக எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ரிட்டையர்டு நீதிபதியை நீங்கள் பணியமர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 கவர்மெண்ட் ஸ்கூலை எடுத்து அதுக்கு சுற்றியில் தனியார் பள்ளிகள் அவங்களாம் சேர்ந்து சிஎஸ்ஆர், அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நாங்கள் அந்த கவர்மெண்ட், அதாவது அந்த பள்ளிகளுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு நிறைய கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்கங்க. அதில் பாஜக மாநில கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2025, 2026க்கு கவர்மெண்ட், அதாவது தமிழக கல்வித்துறைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை ஒதுக்கியிருக்குங்க. அதாவது 44 crores. ஓகேயா? அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் 1,00,000 கோடி கடனும் வாங்குறாங்க. அப்படி இருந்தும் கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்த முடியலன்னா அப்போ அந்த ஃபண்டை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது தேர்தல் வாக்குறுதியாக 1000 சிதிலமடைந்த கவர்மெண்ட் ஸ்கூலை நீங்கள் சரி செய்யலைன்னு சொல்லியிருந்தீங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அதை செஞ்ச மாதிரி தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, ரீசண்டாக மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு இணைய இணைப்பு கட்டணமாக ஒரு 15 கோடி இருக்கும். அந்த கட்டணத்தை கூட நீங்கள் செலுத்தாமல் இணையம் துண்டிக்கிற அளவுக்கு போயிடுச்சு, கல்வித்துறை இது வரைக்கும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு குற்றமாக வச்சுருப்பாரு. ஸோ கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் அதை மேம்படுத்தக்கூட ப்ரைவேட் கிட்ட தான் உதவி கேட்கணுமா அப்படிங்கன்னு அவரோட அறிக்கையில் குற்றம் சாட்டி இருப்பாருங்க. ஓகே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 500 கவர்மெண்ட் ஸ்கூலை ப்ரைவேட் ஸ்கூல் அடாப்ட் பண்ணி அதுக்கு மேம்பாட்டுக்கு உதவ போகுது, இதுக்கு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் வரவேற்றிருப்பார் அப்படின்னு குற்றம் சாட்டி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 56,000 ஸ்கூல்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், அதில் மெஜாரிட்டியாக கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வெறும் 46 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. பட் ப்ரைவேட் ஸ்கூலில் 12,000 ப்ரைவேட் ஸ்கூல் ரன் ஆகுது, ஆனால் அதில் 65 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில இது சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் அதிகமான டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சிங் ஸ்டாஃப் கம்மியாக தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 2,500 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பாத்ரூமே இல்லைங்கிற மாதிரியும் குற்றம் சாட்டியிருப்பார். அது மட்டும் கிடையாதுங்க, அதாவது இடைக்கால படிப்பை நிறுத்துகிற மாணவர்களோட எண்ணிக்கை 16% அதிகமாக இருக்குது, அவங்க வந்து சைல்டு லேபர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் குற்றச்சாட்டியிருப்பார். அது மட்டும் கிடையாது, ஆக்சுவலி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா கல்வியை வந்து தனியார் மயமாக்குனா ஏழை எளிய மக்களோட கல்வி பாதிக்காதா, அவங்களுக்கு என்ன வழிங்கிற மாதிரியும் அவரோட அறிக்கையில் அவர் குற்றம் சாட்டியிருப்பார். ஓகே, ஸோ மாற்றி மாற்றி இந்த மாதிரி கட்சிகள் அவங்கவுங்க குற்றத்தை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் சங்கம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலி நாங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே
கவர்மெண்ட் ஸ்கூல் 500 கவர்மெண்ட் ஸ்கூலை தத்தெடுக்க போகிறோன்னு சொல்லவே கிடையாது. நாங்கள் 500 கவர்மெண்ட் ஸ்கூலை எடுத்து அதுக்கு சுற்றி உள்ள ப்ரைவேட் ஸ்கூல் மூலமாக சிஎஸ்ஆர், அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நாங்கள் உதவி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் சொன்னோம். அதாவது என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டடத்தை மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா விளையாட்டு மைதானத்தை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், நூலகம் அமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நாங்கள் ஒரு சில உதவியை எங்களால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கவர்மெண்ட் ஸ்கூலை தத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலை. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இதை அரசியல் ஆக்குறாங்க. நாங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக உதவி பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம். எங்களோட டேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறத இவங்க இப்படி தத்தெடுக்கிறோங்கன்னு சொல்கிறாங்க. இது எங்களை கொச்சப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஆசிரியர் சைடாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க, எங்களை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருப்பாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்ககிட்ட கேட்குறேன், பீப்புளாக நிறைய பேரோட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சரி படிச்சுட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யார் வேணால் உதவி பண்ணலாங்க. இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படி இல்லை. கவர்மெண்ட் சைடு ஃபண்ட் இருந்தாலும் கூட நிறைய அசோசியேஷன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். பிகாஸ் நம்மளுக்கே தெரியும், மெஜாரிட்டி எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எங்கே சேர்ப்போம்? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்ப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டோம். ஆனால் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜாக வேணும்னு இருப்போம். அதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட போதிய வசதி இல்லையா, ஆர் டீச்சர்ஸ் அவங்க பற்றாக்குறையாக இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல் அவங்களால முடிஞ்ச உதவியை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செய்கிறது மூலமாக நிறைய ஏழை எளிய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.